மீனம் ராசி வெள்ளை மனம் படைச்சவங்களா இருப்பீங்க. மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. உற்சாக மனப்பான்மையோட எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு நன்மை பெறக்கூடியவங்க நீங்க. மற்றவங்களோட கருத்தை ஏற்று நடந்துப்பீங்க. அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்க தெரிஞ்சவங்க மீனராசி அன்பர்கள் நீங்க. இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்திலையுமே கண்ணியமாக நடந்துப்பீங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் 12 ராசிகளையுமே ஒரு அதி அற்புதம் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னா அது மீனராசி தான். ஏன்னா உங்களோட துணிச்சலால் எந்த ஒரு விஷயத்திலையுமே வெற்றி வாய்ப்பை காணக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. வசீகர பேச்சால் மற்றவங்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை உங்ககிட்ட இருக்கும். நீதி நேர்மைக்கு உட்பட்டு அன்புள்ளம் கொண்டவங்களா வாழக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ குரு பகவான் ராசி அதிபதி. இந்த குரு பகவான் அதிபதியை கொண்டதுனால பெரும்பாலும் நீங்க கல்வி ஞானம் இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. படிக்காதவங்களா இருந்தால் கூட பாருங்கள், மீனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக யோசிச்சு நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தன்மை இயல்பிலேயே இந்த மீனராசி அன்பர்களில் உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு, இந்த அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறது தான் தெளிவாக நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா மீனராசி அன்பர்கள் இருப்பீங்க. நல்லவங்களோட நட்பு பாராட்டுறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பொய் சொல்கிறது பிடிக்காது. உங்ககிட்ட யாராவது பொய் சொன்னால் கூட அதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பொய் சொன்னவங்களுக்கே தகுந்த பாடம் அவங்களோட செயல்களால் திருப்பி கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. கல்வி ஞானம் அறிவு ஆற்றல் கொண்டவர் குரு பகவான். அந்த குரு பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். பெரும்பாலும் சிறந்த ஒரு ஞானத்தோடு இருப்பீங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே நீங்கள் இறக்க குணம் உள்ளவங்களா இருப்பீங்க. ஆழ்ந்த ஒரு சிந்தனையாளராகவும் இருப்பீங்க. உணர்ச்சி பூர்வமாக இணையக்கூடியவங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா கூட அந்த கஷ்டத்தோடு ஒன்றி போயிடுவீங்க. மற்றவங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த சந்தோஷத்தோடு ஒன்றி போயிடுவீங்க. எப்போவுமே கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களோட உள்ளுணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க. தூய்மை, பொறுமை, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஆனாலும் சில நேரத்தில் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. இலகிய குணம் உங்களோட மனம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பாருங்கள், ஏழை எளியவங்க கேட்காமலே உதவி செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மேலும் நீங்கள் பாருங்கள், எல்லா விஷயத்துலையுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறணும் அப்படின்னு நினச்சா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடை செய்யுங்க. நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நீங்கள் கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயம் பெற முடியும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. நீங்கள் கேட்குற பிரார்த்தனை விரைவில் நடக்கவும் நன்மை வெகு விரைவில் உண்டாகவும் நீங்கள் தொடர்ந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. 7 வாரம் தொடர்ந்து குரு பகவான் வழிபாட்டையும் நெய் தீபம் ஏற்றி உங்களோட பிரார்த்தனையும் வச்சுடுவாங்களேன். 8வது வாரத்திலிருந்து நீங்கள் நினச்ச நல்ல காரியம் நடக்க தொடங்கும். குருவின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பெலாம் வரும். கட்டாயம். குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் கோயிலுக்கே போக முடியல அப்படின்னா கூட வியாழக்கிழமையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனமாற ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 18 முறை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையிலே குரு பகவானை மனமாற நினச்சி பிரார்த்தனையை வச்சுடுவாங்க. விரைவில் நன்மை கிடைக்கும். பிரார்த்தனை விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் தருவார். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் எப்படி உருவாகியிருக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான நிலைகளை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கவும் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். மீனம் ராசியில் இருக்கிற பூரட்டாதி 4ஆம் பாதம் உங்களுக்கு பாருங்கள், மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு நன்மையை பெற வேண்டிய மாதம். நிதானம் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனை கூட வரலாம். ராசிநாதன் இப்போ உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட செயல்களில் தடை வரலாம், தாமதம் ஏற்படலாம். திட்டமிடாமல் எந்த வேலையிலையும் இறங்காதீங்க. அப்படி திட்டமிடாமல் இறங்குற வேலையில் நெருக்கடி வரலாம். கொடுக்கல் வாங்கலையுமே கவனம் இல்லைன்னா பிரச்சனை வரும்.
மற்றவங்களை நம்பி நீங்கள் செஞ்ச வேலை கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறது போல இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் கேந்திர பலம் பெறாரு. இடம் வீடு போன்ற வசதி வாய்ப்புகள் வரும். அப்போ செல்வாக்குமே உயரும். உடல்நிலையில் ஏற்பட்டு பாதிப்பு விலகும். இந்த மாதம் 21ஆம் தேதி வரை மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறுக்கமான சூழல் வரும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிச்சும் காட்டுவீங்க. பெரியவங்க பாராட்டும்படி உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் 25ஆம் தேதியிலேருந்து படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உருவாக போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து போனால் பிரச்சனையுமே தீர்ந்துடும். குடும்ப நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. வேலைக்காக செய்த முயற்சியில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வரும். அரசு சட்டம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவும் ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலம் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உயர் பதவியில் இருக்கிறவங்க சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுங்க. அது ரொம்பவுமே நல்லது, அவசியமான ஒரு விஷயம். தினக்கூலிகள், சிறிய முதலீட்டில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ பெற போகிறீங்க. நன்மைகள் அதிகரிக்க ராமநாதரை வழிபடுவாங்க, நன்மை உண்டாகும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள், நினச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். எந்த ஒரு விஷயத்திலையுமே உறுதியாக செயல்படுவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா சனி விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் கொஞ்சம் செலவுமே அதிகரிக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில் கையிருப்பு கரையலாம். நீங்கள் இப்போது வசிக்கிற வீட்டை விட்டு உங்களோட வசதிக்கு ஏற்றது போல் வேறு வீட்டுக்கு குடி போகலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். புதிய வாகன யோகம் இருக்குது. நீங்கள் உங்களோட தகுதியை வெளிக்காட்டும் வகையில் வீட்டுக்காக பாருங்க நவீன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. சொல்லப்போனால் வசதி வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகள் இந்த நேரத்தில் உங்களோட செல்வாக்கை நிரூபிக்க பணத்தை வாரி இறப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையும் பணியாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமாக மாறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட இப்போது உதவி கேட்டு வந்து நிற்கும் நிலையுமே வரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், வியாபாரத்தில் வந்த எதிர்ப்பு தொழிலில் முன்னேற்றம் வரும். அதில் தோன்றின எதிர்ப்பு விலகும். அந்நீராலே நிறைய பிரச்சனையுமே கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனையுமே இப்போ முடிவுக்கு வந்துடும். பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்குது. 21ஆம் தேதி வரைக்கும் கையில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். 25ஆம் தேதியிலேருந்து புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. கலைஞர்கள், வியாபாரிகள் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் அப்போ கிடைக்கும். விவசாயிகளுக்குமே இந்த மாதம் யோகமான ஒரு மாதம் தான். 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனால் பணியாளர்களின் நிலையில் உயர்வு வரும். எதிர்பார்த்த இடமாற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீங்க. சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் உங்கள் உயர்வின் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வெளி வட்டாரத்துலேயுமே உங்களோட செல்வாக்கு இப்போ உயர்ந்து காணப்பட போகும். நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் இந்த உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் வளமான நாட்களை நீங்கள் பெறுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களை விட்டு நீங்கும் அமைப்பை இதனால் நீங்கள் பெறுவீங்க. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் பாருங்கள், நேர்மையாக செயல்பட்டு உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலுமே வெற்றி வாய்ப்பை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகள் வந்து சேரக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. என்னென்னா, உங்கள் ராசிக்கு சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமான புதன் வந்து 25ஆம் தேதியில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வராரு. இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டவங்களுக்கு அந்த நிலை மாறும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் வாழ்க்கை துணைக்கு இந்த நேரத்தில் சிறந்த வேலை கிடைக்கும் அமைப்பு இருக்குது. பரம்பரை சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்து வம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் இப்போ உயரும். அதிகாரிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் உருவாகுது. கலைஞர்கள், வியாபாரிகள் உங்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் வரவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ வரவு சீராக கிடைக்கும். வரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஷேர் மார்க்கெட், கமிஷன் ஏஜென்சி இதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் அக்கறை காட்டுங்க, நல்லது. தைரியமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கும் நிலைமை பிறக்குது. சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சத்ரு ஜெயஸ்தான அதிபதி யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்காரு. இந்த நேரத்தில் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அதுக்கான அனுமதியும் கிடைக்கும். தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி எல்லா நிலையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுது. கையில் பணப்புழக்கமே இல்லை அப்படிங்கிற நிலை மாறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இப்போ கிடைக்கும். உடல் உபாதைகளுமே தீரும். உடலில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கி நல்ல ஒரு
ஆரோக்கியமான அமைப்புக்கு நீங்கள் வருவீங்க. மருத்துவ செலவு குறைந்து காணப்படும். வெளிநாட்டு முயற்சியும் சாதகமாக மாறும். அந்நியரால் கூட அனுகூலம் இப்போ ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரித்தா நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். இந்த மாதம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமை விலகவும் பரிகாரமாக நீங்கள் ஆண்டாளை வழிபட்டு வருவதால் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கோபத்தை தவிர்க்க பாருங்க. நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.